பிரைஸ் லார்ட் எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த சிலையை காமிக்க தான் நான் வந்து ரொம்ப க்ளோஸாக எடுத்தேன். இந்த சிலை என்ன சிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மெரினாவில் நின்று பேசிகிட்ருக்கேன். இது கண்ணகி சிலை. இந்த மெரினா அப்படின்ற ஒரு ஸ்டாப்பிங், கண்ணகி சிலை அப்படி ஸ்டாப்பிங்கிறது எனக்கு தெரியாது. நான் ஒரு சாட்சியோடு இந்த வீடியோ நான் போடுறேன். பிரியமானவர்களே, இதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் தான் எம்ஜிஆர் சமாதி இருக்குது இல்லைங்களா, அண்ணா சமாதி. அங்கே தான் நாங்கள் வந்து ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு குரூப்போட. அங்கே சில பிரச்சனை, என் கூட வந்தவங்களோட பிரச்சனை, அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. சரின்னு நாங்கள் ஒரு சின்ன பிரச்சனை தான், ஆனால் நான் போக முடியாமல் நான் நிற்கப்பட்டுட்டேன். ரொம்ப அழுவேன், அப்போல்லாம் அதிகமாக அழுவேன். ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுவேன். அப்போது 1.5 மாதம் நான் இந்த பீச் ஊழியத்துக்கு வர முடியாமல் நின்றுச்சு. அப்போ ரொம்ப ஜெபிச்சிட்டே இருக்கேன். அப்போ தான் என் கனவுல இந்த கண்ணகி சிலை, அதுக்கப்புறம் இந்த படிக்கட்டு காமிச்சார் ஆண்டவர், அதுக்கப்புறம் இந்த மரத்தெல்லாம் காமிச்சார். இந்த மரமெல்லாம் இருக்கிறதா நான் வந்து பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இப்படி ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற. அப்புறம் நான் கேட்டு ஒரு கண்ணகி சிலை இருக்குது அப்படி சொல்லி நான் கேட்கும்பொழுது மெரினா, அதுக்கு பேர் பஸ் ஸ்டாப்பிங் அப்படின்னாங்க. அப்புறமா தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் வரும்பொழுது பிரியமானவர்களே, இந்த வெளிச்சம் கிடையாது, இந்த கூட்டம் கிடையாது, இந்த மக்களே இருக்க மாட்டாங்க. வந்தால் சும்மா ஒரு 100 பேரை சந்திக்கிறதே பெரிய விஷயம். என் கூட வரும்பொழுதெல்லாம் கூட்டிகிட்டு வரவங்கக்கிட்டலாம் நான் பேசுவேன். என்ன பேசுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்த வந்து ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்த வந்து ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு நான் சொல்லி கூட்டிகிட்டு வருவேன். அவங்க சிரிப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கூட்டமே இருக்காது. சும்மா ஒரு 4 பேர் 5 பேர் அப்படி இருந்து பேச முடியாக இருக்கும். இந்த கூட்டங்கள் இல்லாததுனால அவங்க ஒரே முணப்பாங்க, ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆவாங்க. ஆளே இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு வருது இந்த அம்மா அப்படி சொல்லி அந்த தரிசனத்தை பற்றி சொல்லும்போது அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்போ எனக்கு மனசு ரொம்ப கவலையாக இருக்கும். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவர் இப்படிலாம் காமிச்சார், கண்ணகி சிலை படிக்கட்டெல்லாம் காமிச்சார், மரத்தெல்லாம் காமிச்சார், நீ போக வேண்டிய தொலை தூரம், நான் உனக்கு 2 வாலிப பிள்ளைகளை தருவேன்னு சொன்னார் அப்படி சொல்லி வாலிபர்களை பார்த்து நான் பேசுவேன். பிரியமானவர்களே, என்ன நடந்ததுன்னா, வீட்டில் போய் நான் அழுது ஜெபம் பண்ணுவேன். வீட்டில் போய் அழுது ஜெபம் பண்ணுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் போய் பண்ணும்போது திடீர்னு ஸ்டாலின் ஐயா அந்த அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தான் இந்த விளையாட்டு காரியங்கள் எல்லாம் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் லைட் போட ஆரம்பித்தாங்க. நிறைய கடைகள் வர ஆரம்பித்தது. பின்பு நிறைய கூட்டங்கள் வர ஆரம்பித்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கொடுக்கறதுக்கு 100 பேர் வேணும். ஊழியம் செய்கிறதுக்கு 100 பேர் பத்தாது. அவ்வளோ கூட்டங்கள், அவ்வளோ ஜனங்கள், அவ்வளோ கடைகள் வந்திருக்கிறது. பிரியமானவர்கள், ஆண்டவர் உண்மை உள்ள தேவனுங்க, உண்மை உள்ள தேவன். அவரை போல ஒரு ஆலோசனை கொடுக்குற கர்த்தர் உலகத்தில் ஒரு மனுஷனால் முடியாதுங்க. நான் வந்து முணுமுணுக்கிறவங்களுக்கு முன்னாடி இன்றைக்கு இந்த வீடியோலாம் நான் எடுத்து போடும்போது அவங்க சந்தோஷப்படுறாங்க. அன்றைக்கி கவலையோடு வந்தவங்க மத்தியில் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு காரியங்களை மாறுதலாக மாற்றி போட்டார். பிரியமானவர்களே, பாருங்கள், நம்ம ஜெபத்தை கேட்டு கவர்மெண்ட்டே என்ன பண்ணுச்சு, இன்றைக்கி அநேக ஜனங்கள் வந்து இந்த இடத்துல போகும்படி வரும்படியாக விளையாடும்படியாக அநேக கூட்டங்களை இந்த இடத்துல வரும்படியாக கிருபை செய்தார். பீச்சுக்கு போனால், அண்ணா சமாதியாண்ட போனால், ஜெயலலிதா சமாதியாண்ட போனால் நிறைய கூட்டம் இருக்குது. இந்த அம்மா இங்கே வந்து கூட்டிகிட்டு வருது. அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டமே இருக்காது தான். ஆனால் எனக்கு மனக்கவலையாக இருக்கும். ஐயோ, ஆண்டவர் பேச்சு கேட்கணுமேனு சொல்லி ஆண்டவர் கீழ்ப்படிந்து இருந்ததனால் இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு என்னால் தர முடியல. பிரியமானவர்களே, அலைந்து திரிந்து என்னால் கொடுக்க முடியல. நான் ஒரு இடத்துல நின்று நான் கொடுத்துட்டு போகும்படியாக ஆண்டவர் கிருபை செய்கிறார். இந்த ஜீசஸ் சைட் கால் யூடியூப் சேனலுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக, உங்களோட ஊழியமாக இருக்கட்டும், உங்கள் ஊழியங்களில் உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்கள், உங்கள் ஜெபத்தில் இந்த ஜீசஸ் சைட் கால் யூடியூப் சேனலுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இதில் அநேக பேர் ஊழியம் செய்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் ஜெபத்தை கேட்டு என் தேவன் காரியங்களை கவர்மெண்ட்டு மூலியமாக இப்படியாப்பட்ட வெளிச்சத்தை கொடுத்த தேவன் உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக்குவார். தொடர்ந்து ஜெபிக்கும்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அனுப்புங்கள். மற்றவர்களுக்கு அனுப்பி அதனாலே உங்களுக்கு நன்மை
கிடைக்க ஆண்டவர் கர்த்தர் கிருபை செய்வார். உங்களுக்கு ஏதாவது இதில் பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.